ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் இப்படி இருக்கேள் சோக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம நெய் பாயசம் தான் வந்து பார்க்க போறோம். சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து தனியாக வந்து வடிச்சு வச்சுட்டு, இதுக்கு பைத்தம்பருப்புலாம் வந்து கிடையாது. வெள்ளத்தை வந்து நல்லா கரையை விட்டு வடிகட்டிக்கணும். வந்து வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை எதனங்குது கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்துக்கார தான் வந்து பண்ண போகிறோம். வெல்லம் வந்து இதில் பாவீங்க. வெல்லம் வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சாச்சு. இப்போ வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அது கொதிக்கிறதுல அதுலேயாக்கும் இந்த இதை வந்து போடணும். அதுக்கப்புறம் இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து போடணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். அதில் வச்சுக்கணும். இதில் நிறைய அடியில் கல் மண்ணெல்லாம் வந்திருக்கு இல்லையா, கண்டிப்பாக அரிச்சே ஆகணும். இப்போ நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்ணெல்லாம் இருக்குது. கொஞ்சம் இதை வந்து அரிச்சாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலரிண்டே இருக்கணும் நல்லா. வந்து பார்த்தீங்கன்னா இது 1.5 கிளாஸ் அரிசி சாதமாக வந்து வடித்து எடுத்துடணும். அதுக்கு வந்து வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்து அதை நல்லா தட்டி இப்போ இது பண்ணி வச்சுருக்கா. இப்போ இதை வடிகட்டிக்கணும். வடிகட்டியாச்சு. இப்போ கொதிக்க வச்சுக்கணும். அதை கொதிக்க வச்சு அதில் வந்து இப்போ இதை வந்து போடணும். நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் வடித்து வச்சுருக்கல இது எல்லாமே வந்து இதில் போட்டுட்டு கலக்கிக்கிறான். இதிலே இது நல்லா வந்து கொதிக்கணும். இந்த இதிலே வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குறுகி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த கொப்பரை தேங்காய் எதுவாக இருந்தாலும் சரி அது நெய்யில் வந்து வறுத்து போடணும். அப்புறமா ஏலக்காவும் போடணும் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாமே ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அந்த வெள்ளைப்பாகில் இந்த சாதத்தோட கூட நல்லா சேர்ந்து ஒத்தாப்புல அப்படியே கொதிச்சு வரும். நல்லா அது கொச்சு சுண்டு வந்து வரும். அந்த வெள்ளம் அந்த இதெல்லாம் வந்து தெரியவே படாதுங்க. கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடும். இழுத்துட்டு கொதிச்சு உங்களுக்கு வந்து நல்லா அது குறுகி அப்படியே நல்லா கூடி அப்படியே வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அது நான் போட முடியல. இப்போ இடையில ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து பண்ணது போட முடியலனால இப்போ தான் வந்து நான் அது போடுறேன் அந்த வீடியோ. இந்த பக்கம் வந்து பாருங்க இப்போ நல்லா வந்து கொதிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து அதாவது கொப்பரையை வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்துட்டு இருக்கா. அது நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா அப்படியே இதில் வந்து விட வேண்டியதுதான். கொப்பரை அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு தேங்காய் இருந்தால் போதும். இதுக்கு வந்து முந்திரிலாம் தேவையில்லை. தேங்காயோ கொப்பரையோ இருந்தால் தான் வந்து வறுத்து போடணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் பாயசம் இல்லையா, சக்கரை பொங்கல் மாதிரி கிடையாது. இது நெய் பாயசம் பைத்தம்பருப்புலாம் இல்லாததுக்கு இப்படி நல்லா கேரளாலெல்லாம் இது ரொம்ப நல்லா அடிக்கடி வந்து பண்ணுவா. ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து நம்ம ஆற்றுல ஏதோ ஒரு இது பண்டிகை சமயத்துல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு இது கூட பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று இது மாதிரி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். மாதிரி ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். அம்பாளுக்கு வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அது வந்து பண்ணதுனால வந்து நான் இப்போ எடுத்த வீடியோ அது இன்னைக்கு தான் வந்து நான் வந்து உங்களுக்கு அன்னைக்கே போடணும்னு நினைச்சா போட முடியல. அதனால இன்னைக்கு நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அது அப்படியே நல்லா குறிக்க அந்த தண்ணி பூரா வந்து இழுத்துட்டு விடும். நல்லா இழுத்துனதுக்கு அப்புறமா நல்லா இன்னும் உங்களுக்கு ஆற அப்படி நல்லா வந்து கெட்டி ஆயிடும். ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இது வந்து பச்சரிசியில் தான் வந்து பண்ணணும். நல்லா சாதம் தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ வெல்லம் பார்த்தேன் இல்லையா, அந்த மாதிரி வெல்லம் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த கொதிக்கிற அந்த வெள்ளை தண்ணியில் இதை வந்து அரிசி வந்து போட்டு இப்படியே சாதத்தை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து பண்ணுறது தான். அரிசியாக வந்து போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வேகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். வெள்ளத்தில் வந்து உங்களுக்கு வெள்ளை தண்ணியில் எப்படி அரிசி வேகாது இல்லையா, அதனால் அப்படி போட்டுறாதீங்க தயவு செய்து. சாதம் வடித்து எடுத்துட்டு அப்புறமா இப்படி வந்து போடுங்க. ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அழகாக வந்து நல்ல ஒரு வெள்ளை பாயசம் வந்து நல்லா வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். நீ வரப்போறெல்லாம் நிறைய ஆடி மாதம் வந்து அதுனா இன்னொன்னா எல்லாம் பண்டிகைலாம் வந்து வரும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்து வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.